உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில அமைதி இல்லைன்னு வச்சுக்கங்க. எப்பொழுதும் ஒரு மாதிரி ஒரு 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 ப்ரெஷராகவே இருக்கிறேன், ஒரு அழுத்தமாவே இருக்குது. சரியா? ஏன் இந்த அழுத்தமா இருக்கிறீங்கன்னா, நான் 10 காரணம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, சம்பளம் கம்மி, பல பிரச்சனைகளை சொல்லுவோம். ஒரு 10 காரணத்தை நம்ம சொல்லுன்னு சொன்னா எல்லாமே உலக காரணங்களா இருக்கும். ஆமாவா இல்லையா? என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா, என்னுடைய அமைதியின்மைக்கு காரணம் நான் அல்லாஹ்வை மறந்துட்டேன், என்னுடைய இன்மைக்கு காரணம் நான் சரியா தொழல, என்னுடைய அமைதியின்மைக்கு காரணம் நான் குர்ஆன் ஓதாம இருக்கிறேன், என்னுடைய அமைதியின்மைக்கு காரணம் நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இஸ்திக்ஃபார் கேட்காம இருக்கிறேன், என்னுடைய அமைதியின்மைக்கு காரணம் நான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை துதிக்காதவனாக இருக்கிறேன், திக்ர் செய்யாதவனாக இருக்கிறேன். இதெல்லாம் நான் செஞ்சிருந்தேன்னா அமைதியான ஒரு உள்ளத்தை அடைந்திருப்பேன். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் நேரடியாக சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளங்கள் அமைதியா இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இதான் விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை செய்ன்னு சொன்னானோ அதை செய்யவில்லை என்றால் இந்த உலகத்துல நாம நஷ்டத்தை காண்போம், மறுமையில இதோ ஒரு பெரிய நஷ்டம் இருக்குது.